நல்ல டேஸ்டா சமைக்கணும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா டைம் தான் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை காராமணி எடுத்துக்கோங்க. இத எண்ணெய் சட்டியில போட்டு வெறும் எண்ணெய் சட்டி போதும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப கலர் மாற வேணாம், லைட்டா கலர் மாறிச்சுன்னா போறோம். நான் இதை ஊற போட மறந்துட்டேன், அதனால வறுக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா முந்தின நாளே நீங்க ஊற போட்டுடுங்க. இப்ப இன்னொரு பாத்திரத்துல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார பேபி பொட்டேட்டோஸ் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 விசில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் போடுங்க. இது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும். கூடவே கொஞ்சமா எள்ளு, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு ஒரு அறுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல தோலை எடுத்துட்டு சின்ன பீஸா வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்ல இந்த மாதிரி பெரட்டி கொடுங்க. இந்த டிஷ்க்கு நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதே சமயம் நல்லா கிறிஸ்பா இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கிறோம். உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையை கூட மிக்சியில அரைச்சு நீங்க அந்த மாவை கூட சேர்க்கலாம். அதே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், திறந்தே இருக்கட்டும், மூட வேண்டாம். நல்லா அது கிறிஸ்ப் ஆகட்டும். சிம் தீலையே வச்சு ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஊரம் எல்லாம் நல்லா முறுமுறுன்னு ஆயிட்டு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி இரும்பு எண்ணெய் சட்டியில செஞ்சீங்கன்னா ஒட்டாம அதே சமயம் நல்ல முறுமுறுன்னு சீக்கிரமா ரெடி ஆயிடும். நீங்க முந்தின நாளே கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்படியே டிவி பார்த்துட்டு இந்த தோலை உரிச்சு கட் பண்ணி ரெடியா ஃப்ரிட்ஜ் உள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா பிளேவர் அவ்வளவு அமக்கலமா இருக்கும். சோ இப்ப 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே நம்மளால முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு பண்ண முடியுது பாருங்க. நடுவுல சின்னதா இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி வெட்டிட்டு அதுல 2 இடிச்ச பூண்டு பல்ல போட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் பொரியலுமே நல்ல அந்த உருளைக்கிழங்கு பிளேவரோட இருக்கும். காலையில கீரையா சான்ஸே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கீரையை தைரியமா ட்ரை பண்ணலாம். இது பேர் சுக்காங்கீரை. பாக்கிறதுக்கு பாருங்க ஒரு வேல் மாதிரி இருக்கு அதோட இலை. இதுல ரொம்ப கலர்லாம் ஒன்னும் இருக்காது, மண்ணெல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸி இதை சுத்தம் பண்ணி ரெடி பண்றது. இதை அலசி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. ஒரு பட்டை மிளகாய் போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு அது கண்ணாடி பதம் வந்த உடனே இதுல ஒரு 10 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி விடுங்க. இது கூட ஒரு மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் கிழங்கு இருக்கிறதுனால அது சேர்க்கிறேன், இல்லாட்டி நீங்க மஞ்சள் தூளே சேர்த்துக்கலாம். சாம்பார் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இது கூட இப்ப நம்ம களைஞ்சு வச்சிருக்கிற அந்த பருப்பு 3த்தையும் சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணி சேர்க்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிடும். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப குக்கர் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல குழைய ரெடியா இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுல நம்ம அலசி ரெடியா எடுத்து வச்சிருக்கிற இந்த சுக்காங்கீரையை அப்படியே சேர்த்துக்கோங்க. அதை நீங்க இப்ப கட்டெல்லாம் பண்ணவே வேண்டாம், அப்படியே நீங்க சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை தீல வச்சு இப்படி பெரட்டினீங்கன்னா போறோம். இவ்வளவு இருக்கிற கீரை அளவுல ரொம்ப கம்மியா சுருங்கி போயிடும். நல்ல சாஃப்டாவும் குயிக்கா ரெடி ஆயிடும். 5 மினிட்ஸ்ல அது ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கத்திரிக்கோல் எடுத்து நல்லா கச்சக் பண்ணீங்கன்னா போறோம். அவ்வளவுதான். இது நம்ம தனியா கட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. எனக்கு காலையில இதெல்லாம் செய்யறதுக்கு பொறுமையே இருக்காதுங்க. அதனால நான் இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். கிச்சன்ல இதுக்குன்னு தனியா சிசர் வச்சிருக்கேன். இதை நான் வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளவுதாங்க. 5 நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ற மாதிரி தான் நீங்க மத்துல பண்ணலாம். பட் நான் காலையில அவசரத்துக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் அந்த பருப்பு எல்லாம் வாயில கடிப்பட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால ரொம்ப மையா கடைய மாட்டேன். கொஞ்சம் அப்படி சங்கியா இருக்கிற மாதிரி விட்டுடுவேன். இதுல நீங்க சுக்காங்கீரைக்கு பதில் பாலக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரைன்னு எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். அதே மாதிரி காராமணிக்கு பதில் உங்களுக்கு எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டீங்கன்னா கீரை கடையல் தயார். இப்போ 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில போட்டு வச்சிருங்க. அது கம்ப்ளீட்டா தண்ணியே இல்லாத அளவுக்கு வடியணும். இப்ப குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த அரிசியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த அரிசி
அரிசி வந்து இங்கேயே உதிர உதிர ஆகணும். இந்த மாதிரி ஆனிச்சுன்னா உங்களோட ஜீரா ரைஸ் வந்து அவ்வளவு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது கூட 1.25 கப் அளவுக்கு நான் சுடு தண்ணி சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு மூடி கரெக்டா 2 விசில் ஹை ஃபிளேம்ல விட்டு எடுத்தீங்கன்னா போறோம். நம்மளோட ஜீரா புலாவ் ரெடி. விருந்தாளிகளா வராங்கன்னா இதுல நீங்க கொஞ்சம் முந்திரி பருப்பை கூட வறுத்து சேர்க்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டுல அழகா அடுக்கிட்டு கொஞ்சமா நறுக்கின வெள்ளரி, நறுக்கின தக்காளியும் வச்சு கொடுத்து பாருங்க. அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும் பிளேட்டு. புத்திசாலியான இல்லத்தரசி, ரொம்ப ஸ்மார்ட், சிக்கனமா செய்யறாங்க, அதே சமயம் டேஸ்டா செய்யறாங்கன்னு உங்களுக்கு பாராட்டு குவியும் பாருங்க.